ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ஆச்சு. எனக்கு நட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 98 தான் பார்க்க போகிறோம். 97 என்னடா ஆச்சு, அது 98க்கு போயிட்டீங்களே அப்படின்னீங்க. 97 வந்து ஃபில்லர் எபிசோடு. அது வந்து நம்ம கதைக்கு ஒன்றும் தேவையாக இல்லை. ஸோ இதுலேருந்து இப்போ ஸ்கிப் பண்ணாலுமே வந்து கதையை பாதிக்காது. அது வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்கோ இல்லை ஜாலி மிஷின்ஸ் இல்லை பர்சனலாக ஒரு மிஷின் அந்த மாதிரிலாம் போகுது. ஸோ கதையை அது பாதிக்கலை. ஸோ அந்த மாதிரி ஃபில்லர் எபிசோடு மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அது வந்து அவசியம் தேவை இல்லை, எனக்கு ஃபில்லர் எபிசோடும் பார்க்கணுன்னா நம்ம அது கிளாசிக் முடிச்சுட்டு நம்ம தனியாக பண்ணிப்போம். இப்போதைக்கு இந்த கதை வந்து சீக்கிரம் முடியணும், ஏன்னா ஷிப்புடன் வேறு கேட்டுனேக்கிறீங்க. அதனால் இந்த ஃபில்லர் எபிசோடில் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம மெயின் எபிசோடு மட்டும் பார்த்துருவோம். சரி வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். ஒக்காக வந்துட்டாங்க. இதே வேலையாக தான் இருக்கு. பிரமாதமா செயல்பட்ட ஆக்கமாரு கால கேட்ட ஏரியல் டைனமிக் மார்க்கிங்னா இப்படிதான் இருக்கணும். இப்போ ஸ்பின் பண்ணிக்கிட்டே ட்ரை பண்ணு. இல்லை ட்ரைனிங்கில் தான் இருக்காங்க. வேலைகளே தெரிச்சிரும். யாராவது இப்படியெல்லாம் வாக்கிங் கூட்டிட்டு போவாங்களா? கஷ்டம். இப்படியே போச்சுன்னா எனக்கு தேவையான ஸ்பெசிமென்ஸை நான் எப்படி கலெக்ட் பண்ண முடியும்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்றாங்க. வெற்றிகரமா செய்யறது பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வருங்காலத்துல நீயும் கண்டிப்பா பலசாலியாவே. கண்டிப்பா என்னாலயே முடியும். சரி, என்ன விஷயம்? என்கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? அது விடிஞ்சிரும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற க்ளூஸை பயன்படுத்தி ஸ்டார்ட்ல இருந்து எண்டுக்கு போறதுக்கு எது ஈஸியான ரூட்னு கண்டுபிடிங்க. ஆரம்பிங்க. வணக்கம் மாறு. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் கவனமா கேளுங்க. இப்ப நம்ம கிளாஸஸ கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்திருக்கு. ஆனா இந்த ப்ராப்ளம்ஸை நீங்க ஹோம்வொர்க்கா முடிக்கிறீங்க. வச்சாங்க நான் ஆப்பு. பிரமாதம். அப்படின்னா இன்னைக்கு டைட்டன்ஸ் கிளாஸ் கிடையாதா? ஆமா, ஆனா தினமும் காலையிலேயே நம்ம கிளாஸ் முடியறது நமக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் கத்துக்கிறது தானே நமக்கு நல்லது. ரொம்ப நல்ல பையன் மாதிரி பேசாத. நீ என்ன சொல்ற கோனஹமாரு? அவன் சுகமாகறான். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னது? எங்க போற? என் தாத்தாவுடைய பொருட்களை நீங்க எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? அதாவது கோனஹமாரு, நாங்க எங்க எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் என் தாத்தாவுக்கு சொந்தமானது. இந்த பொருட்கள் எல்லாமே இடத்த அடைச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் பாதுகாப்பா எங்கேயாவது வைக்கலாம்னு எடுத்துட்டு போறோம். அடுத்த ஆள் வந்தா கிளீன் பண்ணதான் செய்வாங்க. இதை நீங்க தொடவே கூடாது. உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க சொல்லுங்க. அடுத்த ஒக்காகைக்கான இடத்தை நாங்க தானே உருவாக்கணும். என்னது? ஆமா, நம்ம ஊருக்கான 5வது ஒக்காகைவை ஒரு வழியா தேர்ந்தெடுத்துட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அடுத்த ஒக்காகை இங்க வர்றதுனால நாங்க அந்த ரூம்ல இருக்கிறோம். இல்ல, வாய்ப்பே இல்ல. அதுக்குள்ள எப்படி புது ஒக்காகைவை தேர்ந்தெடுக்கலாம்? என்னுடைய தாத்தா இந்த ஊரை எவ்வளவு நேசிச்சாரு. அவங்கள பார்த்து அப்படி பேச மாட்டேன். நரோட்டோக்கு ஃபர்ஸ்ட் அப்படிதானே இருந்தது. பேரன் இருக்கும்ல. டேய், ஐயோ. ஒருத்த கூட கிளைய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்களா? நீ யாரு? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. ஒழுங்கா சேட்டை பண்ணாம போயிடு. இது நான் சேட்டை பண்றேனா? இன்னொரு தடவை அப்படி சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படியா? உனக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தா சரிப்படுவேன். யாருக்காவது பயம் இருக்கா பெரியவங்க அதுன்னு? அங்க பார்த்து கூப்பிடுறாங்க. பிடிக்காது. நான் தான் சேட்டை பண்ணலையே, ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க பொறுமையில தான் எல்லாம் விளையாடுறானுங்க. நீங்க உடனே உள்ள போயாகணும். எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. பொறுமையான சிஷுனே வந்துட்டேன்.
எப்பா ஜாக்கிரதையா இரு தம்பி, இல்லைன்னா அவ்வளவுதான். ஆமாண்டா தம்பி. நீங்க பொறுமையா இருக்கணும், இல்லைன்னா உங்களை பத்தி எல்லாரும் என்கிட்ட தான் பேசுவாங்க. சரி சரி புரியுது. பொறுமையா இருக்க விட்டாதானே. என்னையே சின்ன பையன் மாதிரி நடத்துறாங்க. அடுத்த ஆள் வந்துட்டான். உனக்கு மட்டும் இந்த கண்ணு முதல்ல என் தலைவங்கிட்ட கேள்றா சொல்லுவான். ஏய் நருடோ, அது நீதானா? ஆட நீயா கோனாமாரு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தலைவா. யா ரொம்ப கோவமா ஒரு பாட்டி இங்க சுத்திக்கிட்டு இருந்தத நீ பாத்தியா? அவங்க பார்க்க பாட்டி மாதிரி இருக்க மாட்டாங்க, ஆனா பாட்டி தான். ஆமா, இப்பதான் நான் உங்களை பார்த்தேன். இவன் வேற ஊர் ஃபுல்லாக சொல்லிடுவான் போல பாட்டின்னு. அதை விட அது ஒரு பெரிய கதை. என்னடா உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்லைன்னா அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். ஆமாம் என்ன பண்ண போறீங்க? ஆமா அவங்க இந்த நடக்கவே உலகத்துல போறா. பெரிய medical ninja-வாம். அவங்க நம்ம ஹோக்காகே ஆவறது பெரிய விஷயம்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்த விஷயத்தையே அவங்க மறந்துட்டாங்க தெரியுமா? ஹோக்காகே? ஆமா அவங்க தான் 5வது ஹோக்காகே. உனக்கு தெரியாதா? ஷாக். அதெல்லாம் இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. அவங்க வந்து முதல்ல சொன்ன வேலையை செஞ்சா போதும். சாஸ்கே லீ எல்லாம் ரெடி பண்ணான். நீங்க போய் சொல்றீங்க நருடோ, இது உண்மையா இருக்க முடியாது. இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் வேற சமாதானப்படுத்தணுமா? ஜி வா. சுத்தி பார்க்க முடியுது அவனால. இது ரொம்ப லாங்கா பார்க்க முடியுதுல்ல. பின்னாடி முன்னாடி எல்லா பக்கமும் பார்க்க முடியுது. 7 பறவைகள். பில்லர் 2 சரௌண்டிங்ஸ்ல மொத்தம் 7 பறவைகள் இருக்கு. ஏய், இதெல்லாம் மிஷின் காமிச்சா 10. நிஜி, ஒரு முக்கியமான நற்செய்தி. லேடிஸ் நடி திரும்ப வந்துட்டாங்க. அவங்கள பாக்குறதுக்கு நீ வரலையா என்ன? உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். போல இப்ப நான் பயிற்சி எடுக்கணும். மொத்தம் 8 பறவைகள் இருந்திருக்கு. கவனமா கேட்டுக்கோ சொன்னாடி. நம்ம கிராமத்துக்கு 5வது ஹோக்காகே வந்த விஷயத்தை நாம கூடிய சீக்கிரம் தலைவருக்கு தெரியப்படுத்தி ஆகணும். நீ கோலாகலமா பதவியேத்துக்கிற கொண்டாட்டங்கள் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கணும். ஆனா இதுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சொன்னாடே. சரி சரி அதுக்காக மிரட்டுறாங்க. வந்துட்டா செஞ்சுதானே ஆகணும். ஹோக்காகே ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப முடிவு சிம்பிளா தான் செய்ய இருக்காங்க முடியுமா? இவங்க. அம்மா, வந்துட்டேன் அவ்வா, வந்துட்டேன். சீக்கிரமா போங்க. எங்கடா ஓட்டு மேலே உட்காந்து இருக்கீங்களா? நாம தெரியப்படுத்தணும். இன்னும் சில நாட்கள்ல 5வது ஹோக்காகேவோட வரவேற்பு விழா நடக்க போகுது. ஓகே. எனக்கு உங்களை பிடிக்கல தாத்தா. எதுக்காக எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டீங்க? இன்னொரு புது ஹோக்காகேவா? எனக்கு வேற புரிய வைக்கணுமே. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உடம்பு வேற பயங்கரமா வலிக்குது. சூடான ஒரு கப் டீ கிடைச்சா அதை குடிச்சுக்கிட்டே அப்படியே ஓய்வெடுக்கலாம். ஆனா வெடிக்கிறா பாரு. மாட்டேன். நீங்க நிம்மதியா டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குங்கிறத மறந்துட்டீங்களா? நீ எதை பத்தி பேசுற? அட உங்களுக்கு ஞாபகம் மறதி வேற இருக்கா? சாஸ்கே கக்காஷி சென்சை ராக்கி கக்காஷி வேற இருக்கிறாரு. ஆமா நான் அவங்கள பத்தி மறந்தே போயிட்டேன். என்ன நருட்டோ வந்துட்டியா? ஷிகமாரு ஷிகமாரு. இங்க என்ன பண்ற? எப்பவும் பயிற்சின்னு சுத்திக்கிட்டு இருப்ப. ஆமா நீயும் இந்த நேரத்துக்கு தூங்கிக்கிட்டு இருக்கணும். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஏன் கேக்குற? அப்பதான் என்ன கூட வர சொன்னாரு. ஆனா எதுக்கு கூப்பிட்டாருன்னே தெரியல. அவங்க ஏற்கனவே சந்திச்சிருக்காங்களா? வணக்கம் லேடி சொன்னாரே. உங்களை பார்த்து பல வருடம் ஆயிடுச்சு. நீங்க நானா ஃபேமிலில ஒருத்தர் தானே? அந்த மான்குட்டியை பத்திரமா பாத்துக்கிறீங்கல்ல? உங்க குடும்பத்தோட உதவியால தான் நிறைய மருந்துகளை நான் உருவாக்குனேன். கவலைப்படாதீங்க. ஓ. அது பாதுகாப்பா தான் இருக்கு. அவங்க ஏன் என் அப்பாவோட பாஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க? அவங்க 5th ஹோக்காகேங்கிறது உனக்கு தெரியாதா? இது நீ நினைக்கிற மாதிரி அவங்க இள வயசு எல்லாரும் shock. அவங்க ஒரு 50 வயசு கிழவி. சரி நம்ம அப்புறமா சந்திக்கலாமா? கண்டிப்பா லேடி சொன்னாரே. சரி நாங்க இப்போ ஹாஸ்பிடலுக்கு போறோம். எனக்கு இந்த ரஜினி செஞ்ச ஞாபகம் வருது. சந்திக்கலாம் ஷிகமாரு. நான் கத்துக்கிட்ட புது வித்தைகளை உனக்கு காட்டுறேன் சரியா? இவங்க தான் நம்ம ஊருக்கு 5வது ஹோக்காகேவா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? இவங்கள மாதிரி பலசாலியான நிஞ்சாவை நீ பார்த்திருக்கவே முடியாது. பார்த்திருந்தா பேசியிருப்பாரு. நான் அப்படி சொல்லவே இல்லையே. இது வரைக்கும் வந்த லெஜெண்டரி சாணியன்கள்ல இவங்க ஒருத்தவங்க தான் ஒரே பெண்மணின்னு சொன்னா நீ நம்புவியா?
அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம ஊருக்கு ஒரு பொண்ணு ஹோக்காகேவா? நான் அவங்கள குறைச்சிட போடல. ஆனா இது நல்லதுக்கு பாப்படா கூடிய சீக்கிரம் பார்ப்பேன். பெண்களை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. பக்கத்திலே நிப்பாங்க. ஆனா 10 அடி அளவுக்கு குழி தோண்டிடுவாங்க. அட அது மட்டும் இல்ல, அவங்க சாக்குறால வந்துட்டு போறான். சுத்தி இருக்கிற ஆண்களை செய்ய வைக்கிறதுல ரொம்ப அவன் பார்த்த பீப்புள் அப்படி. பெண்களை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம்பா. பொறுமையா கேளு ஷிகமாரு. இந்த உலகத்துல பெண்கள் மட்டும் இல்லைன்னா நீயும் நானும் பிறந்திருக்க கூட வாய்ப்பில்லை. பெண்கள் மட்டும் இல்லைன்னா ஆண்கள் இந்த அளவுக்கு திறமைசாலிகளா இருந்திருக்கவே முடியாது. உண்மை என்னன்னா பெண்கள் எவ்வளவு பலசாலிகளா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஆண்கள் கிட்ட அன்பா தான் இருப்பாங்க. எங்க அப்பா இதெல்லாம் பேசுறது கேட்டா சிரிப்பா வருது. ஆனா இவர் ஒரு நாள் கூட அம்மாக்கு வீட்டுல சமைக்க உதவி பண்ணதே கிடையாது. எல்லாம் அப்படிதான்டா எல்லாரும் வீட்லயும். இப்ப உனக்கு ஒரு நாள் புரியும். நம்ம சீக்கிரமா போகணும். வந்த வேலையை முடிச்சிட்டு நம்ம சீக்கிரமா திரும்பி போகணும். லேட்டானா உங்க அம்மா எவ்வளவு கோவமா கத்துவான்னு உனக்கு தெரியும்ல. சீக்கிரமா ஷிகமா. எவ்வளோ பெரிய சிங்கமா இருந்தாலும் அம்மாவாலதான் இவர் முன்னேறி இருக்காருன்னா இதுக்கு முன்னாடி இவர் எப்படி எல்லாம் இருந்தாரோ தெரியல. நீ இங்கே தான் இங்கே தங்கிட்டியாமா? நான் உள்ள வரலாமா? நீங்க யாரு? ஆயா யாரா இருந்தா என்ன? பார்க்க அழகா இருக்காங்க. சாகுரா சாகுரா, நீ நம்பவே மாட்டேன். இவங்க தான் எல்லாத்தையுமே சரி பண்ண போறாங்க தெரியுமா? கவலையப்படாத, சாஸ்கே கண்டிப்பா பழையபடி மாறிடுவான். நாருட்டோ, அந்த போக்கள் கண்டிப்பா இன்னைக்கு பறிக்கப்பட்டது கிடையாது. இந்த பொண்ணு ஒருவேளை தினமும் இவனை பார்க்க வந்துகிட்டு இருக்காளோ? காய் சென்சை சொன்னவங்க கண்டிப்பா நீங்க. ஆமாம், அவளுக்கு இதுதான் வேலை. ப்ளீஸ் தயவு செஞ்சு சாஸ்கேவை காப்பாத்துங்க. கவலைப்படாத, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். ம். ஐயோ யாரா ஊத்துது? அவ்வளோதானா? ஏன் அப்போ இவங்க லீ எழுப்பிடுவாங்க போல இருக்கே. சாஸ்கே, சாஸ்கே, அப்படியே கை காலில் அதை வந்துடும் போல. சரி பண்ணிடுவாங்க போல. இவனுக்கும் கை தானே உடஞ்சிச்சு. சாஸ்கே. உனக்கு குணமாயிடுச்சு. திரும்பி அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டா. நான் எவ்வளோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. இதில் நினச்சி ஃபீல் பண்ணுற ஒரே ஆள் நீ தான்டா. Come on, you're not done. கக்காஷி என்ன பண்ணி வச்சிருக்க காகாஷி? Taken completely out of the game by two local இங்கே அவர் லீக்காக who வெயிட்டிங். are supposed to be the best. நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஓகே, ககாஷி சென்சை குணமடைஞ்சிட்டாரு. இன்னும் ஒருத்தன் மட்டும் தான் பாக்கி இருக்கான். ராக்லி, சீக்கிரம். பா எனக்கு பார்த்துதான் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? காய் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காரு. இவங்களுக்கு முன்னாடிலேருந்தே இருக்காங்க ரொம்ப நாளாக. இவனை மட்டும் சரி பண்ணிடுங்க. இந்த பையன் உன்னுடைய மானம் நாகாய். ஆமா, இவன் வெறும் மாணவன் கிடையாது, என் மகன் மாதிரி. அப்படியா கதை? ஏன் அப்படி பார்க்குறாங்க? நருட்டோ, இங்க சும்மா சுத்திக்கிட்டு இருக்கியே, உனக்கு வேலை எதுவும் கிடையாதா? மறந்துட்டேன், நான் யுருகா சென்சையை மீட் பண்ண போகணும். எதுக்கு இவனை விரட்டுறாங்க இப்போ? அப்ப போய் உன் வேலையை பாரு. ஓகே, இதுக்கு மேல எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். என்னமோ தப்பா இருக்கு. ஏய் நருட்டோ, வந்துட்டியா நீ? யுருகா சென்சை ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? சரி சரி, மன்னிச்சிடு. 5வது ஒக்காகையை வரவேற்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. சரி வாங்க போய் வேலையை பாப்போம். இது சாப்பிட்றதா? அதுக்காக
என்னங்க சாப்பிடுங்க. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நருட்டோ, சின்ன வயசுல இந்த பேட்சை எப்படியாவது அடையணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாத்தியா? அதேதான். என்னுடைய முன்னேற்றத்தை கவனிச்சீங்களா? இந்த ஹெட்பேண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு நீங்க பெருமையா ஃபீல் பண்றீங்களா? எனக்கு இது ரொம்பவே அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சரி சரி, பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காத. இன்னும் நீ கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்குள்ள தலைவனம் புடிச்சுக்கிட்டு தெரியாத, புரியுதா? நான் சொல்றத கொஞ்சம் நீ கவனமா கேளு. நம்மளோட லீஃப் வில்லேஜுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. 3வது ஓக்காகையை இழந்துட்டோம். பிரமாதமான ஷினோபிகளையும் நம்ம இழந்துட்டோம். இப்ப நம்ம ஊரு பாதி பலத்தோட தான் இருக்கு. ஆனா நமக்கு கொடுக்குற மிஷனை நம்ம கண்டிப்பா வெற்றியோட முடிச்சே ஆகணும். டேய் கேளுடா. முடியாதுன்னு சொல்லுங்க. ஆட்கள் இல்லாதப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? நீ யோசிச்சு பேசு நருட்டோ. நம்மள தேடி வர மிஷன்ஸை நம்ம செய்ய முடியாதுன்னு சொன்னோம்னா இந்த உலகத்துக்கு நம்ம பலவீனத்தை வெளிப்படுத்துற மாதிரி ஆயிடும். இப்ப எல்லாருமே உதவி தான் ஆகணும். கக்காஷி ஃபண்டு வேணும்லடா. இந்த களத்துல இறங்கி ஆகணும். நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கும் வேற வழியே இல்ல. நான் இப்போ உன்னை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தனியா நிறைய மிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ தயாரா இல்லாத பேட்டல்ஸையும் சந்திக்கணும். கவலையே படாதீங்க. ஆனா வெறும் வயித்துல சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டம். முதல்ல சாப்பிடுறேன். இந்த விஷயத்துல மட்டும் இன்னும் நீ மாறவே இல்லை. கண்டிப்பா உன்னோட பெஸ்ட் நீ கொடுப்ப தெரியும். இன்னும் குழந்தையாவே தான் பார்க்குறாரு. ஏய் சொன்னா கேளு, என்கிட்ட காசு இல்ல. லீ திரும்பவும் ஷினோபியா வாழணும்னு நினைக்கிற உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ட்ரீட் பண்ண முடியாதா? தெரியலையே. ஆனா நீங்க சொன்னது கண்டிப்பா உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சொன்னாரே. சரி பண்ண முடியாதா? காயங்களால இவன் முதுகெலும்புல ஏகப்பட்ட ஃபிராக்சர்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஓ. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நடக்கிறதே பெரிய விஷயம்தான். ஒரு சாதாரண ஷினோபியா இனிமே அவனால கண்டிப்பா செயல்படவே முடியாது. இவங்களாலே முடியலையா? அவனை குணப்படுத்த ஏதாவது வழி இருக்கும். தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. இவனுக்கு ஒருவேளை நான் ஆபரேஷன் பண்ணாலும் அவங்க சொல்றத கேட்காத ரோக்லே. இவங்க லேடி சுனாடே இல்ல, யாரோ மாறு வேஷத்துல வந்திருக்காங்க. நீ யாருன்னு சொல்லு. அது அவ்வளோ கஷ்டம் போல. இப்படி பேச மாட்டாங்க. அவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சிருக்கான் காரன். என்னடா இது? அப்படின்னா வேற வழியே இல்லையா? இதோட என் கதை முடிஞ்சதா? என்னை தவிர வேற யாரும் இந்த ஆபரேஷன் செய்யக்கூட முடியாது. நான் எவ்வளவு பெரிய தர்மசாலியா இருந்தாலும் இந்த ஆபரேஷன் ரொம்பவே ரிஸ்க் ஆனது. ஓ பண்ண முடியும், ஆனால் கஷ்டம். சொல்லுங்க. இந்த ஆபரேஷன் வெற்றிகரமா முடியறதுக்கு 50% வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை தப்பா எதுவும் நடந்தா இவன் உயிருக்கே ஆபத்து. என்ன அது இவங்களே இப்படி சொல்கிறாங்க? எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது? நான் என் முயற்சியை கைவிட மாட்டேன் காய் சென்சை. உன்னை விட பலசாலியா கண்டிப்பா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. இது கொடூரமா இருக்கு காய் சென்சை. எதுக்காக இதை சாப்பிட கொண்டு வந்தீங்க? இது ஒரு மருந்து மாதிரி கண்ணா. நீ நிச்சயம் இதை சாப்பிட்டு தான் ஆகணும். தினமும் இந்த மாதிரி 100 பழங்களை சாப்பிட்டா உன் உடம்பு சரியாயிடும். இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நான் கண்டிப்பா இதை சாப்பிடுறேன். இப்போ பாருங்க எப்படி சாப்பிடுறேன்னு. எல்லாத்தையும் இப்பவே சாப்பிட்டா உடனே குணமாயிடும் நினைச்சியா என்ன? இவ்வளோ வெறியா இருக்கிறவனுக்கு அதெல்லாம் ஆகணும். ஷூபியா வாழணுன்ற ஆசையை விட்டுடு. வேற ஒரு வழியை தேர்ந்தெடு. இவனும் நருட்டோ மாதிரி தான், விட மாட்டான். அவனுக்கு உடம்பு தான் எல்லாமே. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது விட்டுருன்னு சாதாரணமாக சொன்னால் விட்டுருவாங்களா? என்ன பாட்டி நீங்கள்? நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயம் உங்களை பக்கத்திலே சேர்த்திருக்க மாட்டேன். ஏன் இப்படி பேசுறீங்க? உன்னுடைய வலியை என்னால உணர முடியுது. ஆனா இப்படி செய்யறதுனால நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேனா? அவனுக்கு உண்மை தெரிஞ்சாகணும்.
அதை மறைச்சு பிரயோஜனம் இல்லை. நாம ஒரு முடிவெடுத்தே ஆகணும். தள்ளி போடுறதுனால எந்த ஒரு நல்லது நடக்க போறதில்ல. ரிஸ்க் எடுக்கணும் அப்போ. ஓகே, ஒரு வழியாக லேடிஸ் முன்னாடி ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. இன்னும் ஆனால் ஒக்காகன்றது யாருக்குமே தெரியல. இப்போ தான் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. கோணகமார் வேற சமாளிக்கணும். அவனும் வழியில் தான் இருக்கான். ஏன்னா தாத்தா இப்படி தான் போயிருக்காரு. என்னையா அவருக்கு மரியாதை செலுத்தல, இது பண்ணல, ஒரு இதில் டக்கு டக்குன்னு பண்ணுறீங்க, அவருக்கு என்னையா அப்போ மரியாதை எத்தனை நாள் பண்ணதுக்குன்ற அவனோட ஃபீலிங்கும் புரியுது. இந்த பக்கம் சாஸ்கே கக்காஷி இவங்கெல்லாம் அசால்ட்டாக எழுப்பிட்டாங்க. லீ அந்த மாதிரி எழுப்பிடுவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். இவங்க லீக்காக தான் வந்து இவங்களை அவ்வளோ எதிர்பார்த்ததே. நாங்களுமே அந்த எதிர்பார்ப்பில் தான் அந்த வந்தால் லீ சரி பண்ணிவிடுவான், அவன் நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது, ஃபஸ்ட்லேருந்தே கஷ்டப்பட்டுக்கிறான்ட்டு. அவங்க பார்க்குற பார்வையே ஃபஸ்ட்டு லீயை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாங்க. அது 50% சான்ஸ் தான் அப்படின்னா லீயும் விட மாட்டான். பரவாயில்ல, எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, செய்யுங்கன்னு தான் அந்த சொல்லுவான். 50% யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவான். ஸோ காயோட அந்த இதுவும் புரியுது. அவரும் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாரு. முன்னாடி பார்த்தா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டார், வந்துடுவாங்க சரி பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இருந்தோம். காயோட ரியாக்ஷன் எங்கள் ரியாக்ஷன் சேம் தான். அது என்னடானா இவங்க அசால்ட்டாக சொல்கிறப்போ விட்டுரு, இதுக்கு மேலே போராடாதன்னா அவன் இத்தனை வருஷம் இதுக்காக கஷ்டப்பட்டுருக்கான். இவங்க லெவலுக்கு வர்றதுக்கே ஒரு செகண்டும் அது வந்து அவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் சொல்லிட்டா அவன் விட்டுருவானா என்ன? ஸோ விட மாட்டான். கண்டிப்பாக வந்து பண்ணுங்கன்னு தான் சொல்லுவான். லேடிஸ் முன்னாடியும் வந்து இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்றாங்க. பார்ப்போம், பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறோம். அது என்ன முடிவுன்றது போக தான் தெரியும். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.